வெல்கம் டு என் வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் சாயங்காலம் நவதானிய வடை செய்ய போகிறேன். அதுக்கு இப்பயே பருப்பை ஊற வைக்கணும். இங்கே வாங்க, என்னென்ன பருப்பு எடுத்திருக்கேங்கிறத நான் சொல்கிறேன். இது கருப்பு சுண்டல், கடலைப்பருப்பு, வெள்ளை சுண்டல், துவரம்பருப்பு, தட்டாம்பயிறு, பாசிப்பயிறு, உளுந்து, கடலை, பட்டாணி. என் வீட்டு சமையல்ல இப்ப நம்ம ஊர் ஷாப்ல உங்களுக்கு தேவையான மசாலா பொடிகள் எல்லாமே கிடைக்கும். எங்க கிட்ட சாம்பார் பொடி, குழம்பு பொடி, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் 65, மட்டன் சுக்கா, கரம் மசாலா, ஃபிஷ் ஃப்ரை, மீன் குழம்பு பொடி, இடியாப்ப மாவு வகைகள், சிறுதானிய சத்து மாவு வகைகள் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்ல, பேறுகால குழம்பு பொடி, பூசு மஞ்சள், குழந்தைகளுக்கான குளியல் பொடி, தாளிப்பு வடகமும் இருக்கு. இப்ப புதுசா நாங்க ஹேர் ஆயிலும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். தேவையானவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல கால் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்க ஆர்டர் பண்ண 7 நாட்களுக்குள்ள உங்களுடைய பொருட்கள் உங்க வீடு தேடி வரும். தேங்க்யூ. இப்போது தானியங்கள் இது ஒரே அளவு. நான் இந்த கரண்டியில ஒரு கரண்டி, ஏன்னா நாங்க 4 பேர் தான், அதனால இது எங்களுக்கு போதும். 9 தானியங்கள் இந்த ஒரு கரண்டி அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு கூட வேணும் அப்படின்னா எல்லாத்தையுமே இதே ரேஷியோ, ஒரே ரேஷியோ தான் எல்லாமே எடுக்கிறது. எல்லாமே ஒரே ரேஷியோல எடுத்துக்கங்க. இதை ஒரு 6 மணி நேரம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஊற வைக்கணும். நான் சாயங்காலம் சுட போகிறேன், அதனால் இப்பயே நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா கழுவி ஊற வைக்க போகிறேன். சரியா? இதை நல்லா நான் 3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டேன். இதை மூடி வச்சிடலாம். சாயங்காலம் பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் மீட் இன் தி ஈவினிங். காலையில் ஊற வச்சது நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு 6 மணி நேரம் ஊறி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்க, இப்போ நம்ம இதுக்கு வடைக்கு அரைக்கிற மாதிரி கொரகொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இது கூட என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னா ஒரு 7-8 பூண்டு, ஏன்னா எல்லாமே நம்ம பயிர் வகைகள் சேர்த்துருக்கோம், அதனால் கேஸ் இதாகும். அதனால் 7-8 பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு 4 வரமிளகாய், கொஞ்சம் சோம்பு, இந்த இதுக்கு தேவையான, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு முதல்ல சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறத சேர்த்துக்கலாம். முதல்ல கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பருப்புகளை சேர்த்து அரைக்கலாம். நான் ஒரு 4 வத்தல் சேர்த்துருக்கேன். காரம் பார்த்துட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். அரைச்சிட்டு வந்துருவோமா? அரைச்சிட்டு வந்துடலாம். வத்தல் பூண்டுவா கொரகொரப்பாக அரைச்சாச்சு. இப்போ இந்த பயிர் வகைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துடலாம். நான் இப்போ ஒரு கரண்டி தான் போட்டேன். அதே பாருங்களேன் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி. பூமாதேவிக்கு கொடுத்தாச்சுமா ஒன்று. இப்போ பருப்பெல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. இதில் நாம் கொஞ்சம் வெங்காயம், நம்ம எப்பயும் வடைக்கு சேர்ப்போம் இல்லையா, அது மாதிரி பெரிய வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் உங்களுக்கு தேவை இருந்தால் போட்டுக்கங்க, இல்லைன்னா தேவை இல்லைன்னா விட்டுடலாம். கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, கொஞ்சம் கட் பண்ண கொத்தமல்லி. இது ஆப்ஷன் தான். வெங்காயம் தேவை இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதை பிசைஞ்சிக்கலாம் நல்லா. நம்ம ஊர் ஷாப்பில் இதை பூசு மஞ்சள் காலி ஆயிடுச்சு. பூசு மஞ்சளுக்காக இன்றைக்கி பன்னீர் ரோஸ் வாங்கிட்டு வந்தார். இந்த ரோஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேராக. எப்பயுமே அந்த ரெட் கலர் பன்னீர் ரோஸ் தான் நமக்கு கிடைக்கும். இந்த ரோஸ் கலர் பன்னீர் ரோஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. இன்னைக்கு கிடைச்சிருக்கு, அதனால் இதை வாங்கிட்டு இப்போ இதை ஃபுல்லாக நிழலில் காய வச்சு இதை நாங்கள் பூசு மஞ்சளுக்கு, சாதா பூசு மஞ்சளுக்கு அரைப்போம். இது நல்லா வாசமாக இருக்கும். எண்ணெய் காய வச்சுட்டேன்.
இப்போ வடைக்கு நல்லா தட்டிக்கலாம். இந்த வடையை வந்து நம்ம நல்லா மெல்லுசாக தட்டிக்கணும். தட்டு வடை மாதிரி இந்த மாதிரி மெல்லுசாக வந்து என்ன செய்யணும் அப்படின்னா தட்டி எடுத்துக்கணும். அப்படிதான் நமக்கு வந்து நல்லா மொறுமொறுன்ட்டு வந்து என்ன செய்யும் அப்படின்னா வரும். சாதா ஆமா வடை மாதிரி மொந்தமாக போடக்கூடாது. நல்லா இந்த மாதிரி மெல்லிசாக இருக்கிற மாதிரி போடணும். அப்படின்னா தான் நமக்கு வடை வந்து நல்லா இருக்கும். நல்லா மெல்லிசா தட்டு மாதிரி நிக்குது. ஆமாம், அந்த மாதிரி தான் போடணும். அதான் நல்லா மொறுமொறுன்னு நமக்கு வந்து கிடைக்கும். நல்லா மழை மேகம் வந்துட்டு இருக்கு, பயங்கரமா வந்துட்டு பயங்கரமா இருக்கு. இருக்கு. எப்ப மழை பிடிச்சி வாங்க போதோ தெரியல. ஆனா நான் சூடா வடை போட்டேன். எல்லாரும் கேட்பாங்க, அங்க மழை பெஞ்சிச்சுன்னா இங்க என்ன சட்டியில என்ன காயணும் எங்க வீட்டுக்காரருக்கும் என் மகளுக்கும். அதனால இன்னைக்கு ரெடி பண்ணிட்டேன் முதல்லயே, மழை வர்றதுக்கு முன்னாடியே. தண்ணி கொட்டுதோ இல்லையோ, ஆமா, இங்க எண்ணெய் சட்டியில வடை வடை விழுந்துடணும். யார் யார் வீட்டிலலாம் மழை பெஞ்சா உடனே வடை போடுவீங்கன்னு சொல்லுங்க கமெண்ட்ஸில். எங்கள் வீட்டில் பெரும்பாலும் நான் செஞ்சிடுவேன் வடை. எனக்கு வந்து நம்ம ஊர் ஷாப்பில் வந்து அந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இருக்குமா, அதனால் 2 வெங்காயத்தை பிச்சு போட்டு டக்கு டக்குன்னு வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு சுட்டு எடுத்துட்டு வெளியே போய் உட்காந்து மழையை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவோம். சூடா அந்த காஃபியோட டீயோட. காஃபி அல்ல டீ. ஆமாம். இப்போ அந்த தட்டியாச்சு, எண்ணெய் காஞ்சிடுச்சு, போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. வடை வெந்துடுச்சு, எடுத்துடலாம். இங்க பாருங்க, சூப்பரா வந்திருக்கு. சூப்பரா சூப்பர். சௌமிகா வந்துட்டா சாப்பிட்றதுக்கு. பிடிச்சா உனக்கு? சௌமிகா வந்துட்டா டேஸ்ட் பார்க்கறதுக்கு. மழை பெஞ்சோட அம்மா ஏதோ செஞ்சிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சு என்னவோ என்ன வாடை வருதேன்னு வந்திருக்கா. இந்தாடா டேஸ்ட் பாரு. இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கலாம். சூட கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிடு. டெஸ்டிங் எலியாவும் இருந்தாலுமே அந்த சூடா இருந்து சாப்பிட முடிய மாட்டேங்குது. ஆமா, அதை எப்படி சாப்பிட முடியும்? இதமா சொல்லுங்க. சூடா இருக்குமா இல்லையா, அவ சாப்பிட்டட்டும். என்னம்மா காலி ஆயிடுச்சுடா? ஒரு வடை காலி ஆயிடுச்சுடா. ஒரு வடை காலி ஆயிடுச்சா? அப்ப இன்னும் டேஸ்ட் பார்க்கலையா? 2வது வடைக்கு தான் வரும் போல இருக்கு டேஸ்ட். என்ன வைக்கிற எடுக்கிற அதான் இங்க சூடா இருக்குது, அதனால அவ வச்சு வச்சு எடுக்கிறா, வேற ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, அனுமானிக்கிறா என்ன சொல்றதுன்ட்டு. என்னடா சொல்லு, வாயில வார்த்தை வல்ல. நான் இங்க போட்டுக்கிட்டே இருக்கிறேன் வரிசையா. போடலாமா? சரி, ரைட். ரைட், சூப்பரா இருக்கா? எல்லாரும் ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணுங்க. மேல இன்னும் உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்கிறேன் சௌமிகா. நவதானிய வடை சூப்பரா வந்திருக்கு, நல்லா மொறுமொறுன்னு இருக்கு. ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ், ஹை ப்ரோட்டீன். நல்லா ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ப்ரோட்டீன் வடை செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. சரிதானடா? நீங்க ஏதாவது கருத்து சொல்லுங்க. அவங்க வெயிட்டிங். நல்லா மொறுமொறு நல்லா இருக்குல்ல, என்ன சூப்பரா இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்க. உங்க கருத்தை சொல்லுங்க சௌமிகா. சாப்பிட்டுக்கிறேன். மறுபடியும் வாய்க்குள்ள வடை, வாய்க்குள்ள வடை. ஏதாவது நல்லா இருக்கு, எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, நல்லா இருக்கு.
நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். சே பாய்.